ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் தமிழ் கொஷினுக்கான ஓவரால் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு நான் ஜஸ்ட் ஓவராலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் இந்த கொஷின் பேப்பரோட ஈஸியாக, மாட்ரேட்டாக, டஃப்பாக, எவ்வளோ கொஷின் டஃப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்புறமா நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஓரளவு ஓவரால் ஐடியா மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு திங், இந்த கொஷின் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது 50 கொஷின் ஈஸி. இது நான் கொஷின் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை வச்சோ இல்லை நான் டீச்சிங் பண்ணுறதை வச்சோ நான் இது பண்ணல. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஆவரேஜாக நான் படிச்சிருந்தா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவு நல்லா படிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓரளவு போர்ஷன் சிலபஸ்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் ஒரு கொஷினை படித்து யோசிச்சா ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு கிடைச்சிடாது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு 10 கொஷின். ஸோ மொத்தமாகவே ஈஸி டு மாட்ரேட்டு 60 கொஷின்னு. மிச்சம் இருக்கிற எல்லாமே டஃப் கொஸ்டின் இல்லை அன்சர்டைன். இதை உங்களால் கன்ஃபார்மாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு கரெக்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாகலாம், உங்கள் லக்கு இருந்தால் கரெக்டாகாமல் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 40 கொஸ்டினுங்க இதில் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் பார்த்திங்கன்னா, நல்லா படித்தவங்களுக்கே ஒரு 10 to 15 கொஷின் தான் வரும். அப்படின்னா ஒரு 75 கொஷின், 70-75 கொஷின் போடுறது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் ஒரு 90 போடுறதுக்கு சமம். இதுதான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் இந்த எக்ஸாமில். அதுக்காக இந்த எக்ஸாமில் 90லாம் போட்டிருக்க மாட்டாங்களான்னா மேபி லக் இருந்தால் போட்டிருக்கலாம். பட் அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம். ஏன்னா நார்மலாக எனக்கு மற்ற சேனல்ஸ்லாம், பெரிய பெரிய சேனல்ஸ், பெரிய அகாடமிலாம் வீடியோ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது அதை டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த கொஷின் பேப்பர் டஃப்பு, பட் 80 ஈஸியாக எடுத்துடலான்னு ஈஸியாக சொல்கிறாங்க. பட் ரியல் கண்டிஷன், அதாவது எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஆன்சரை கெஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அந்த மனநிலையில் ஆன்சரை பண்ணுறது ரியலி டஃப்பு. நீங்கள் 70 போகிறீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 60 to 70 இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜாக இந்த கொஷின் பேப்பருக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது, கட் ஆஃப் ரீச் பண்ண மாட்டீங்க, அது நான் பேச விரும்பல. நீங்கள் படித்ததுக்கு இது பண்ணியிருக்கீங்க. இந்த கொஷின் பேப்பருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ 80 வராதனால நீங்கள் ரொம்ப உங்கள் சைடு மிஸ்டேக்குன்னு நினைக்க வேண்டாம். கொஷின் பேப்பர் அந்த மாதிரி டஃப்பாக எடுத்திருக்காங்க. சிலபஸில் இருந்து நிறைய சிலபஸில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வெளியாக அவுட் சோர்ஸ் நிறையா கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டியாக இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் அனாலிசிஸு. இதே கொஷின் பேப்பரை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் டைம் செட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதாமல் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்டயே காமிச்சு இதுக்கு ஆன்சர் ஓரளவு சொல்லுங்கள், எவ்வளோ எடுப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு எனக்கு வெளியில் இருந்த பர்ஸ்பெக்டிவில் கேட்டிங்கன்னா 80ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா டைம் கிடையாது, கெஸ் பண்ணலாம், அதுவான்னு கெஸ் பண்ணலாம், ப்ரெஷர் இல்லாமல் யோசிக்கும் போது ஒரு 80 சொல்லலாம். பட் எக்ஸாம் ரியல் கண்டிஷனில் 60 to 70 தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ஆவரேஜ். இது எதுக்கு ஈக்குவல்னா, இதுக்கு முன்னாடி 80 வாங்குறதுக்கு ஈக்குவல். இந்த 60 to 70ங்கிறது 80 to 85 இதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு ஈக்குவலான மார்க்கு. ஸோ இதை என்னோடய பர்ஸ்பெக்டிவ், இது என்னோடய தனிப்பட்ட இதில் சிலர் உடன்படலாம், சிலர் உடன்படாமல் போகலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இது என்னோடய பர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறது. ஓகே, இதை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டாங்க. சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ சிலபஸ் அப்டேட் ஆன பிறகு நிறைய பேர் நினச்சது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு. பட் நான் சிலபஸ் இந்த மாறின பிறகு நான் போட்ட வீடியோவிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த சிலபஸ்னால் கொஷின் இனி டஃப் ஆகும், பழைய சிலபஸே பெட்டர்னு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக குரூப் 4 அது மாற்றுறதுக்கு தேவையே இல்லை. குரூப் 2க்கு வேணால் மாற்றிருக்கலாம், பட் குரூப் 4க்கு அதே பழையதை வச்சுருக்கலாம் அப்படின்னு இது கன்ஃபியூஸ் ஆகும்னு நான் 6 month முன்னாடி வீடியோ மேக் பண்ணல சொல்லியிருப்பேன். பட் அந்த டைமில் எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ் என்னதான் இருந்ததுன்னா, சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க, ஈஸி, நம்ம செய்யுள் படிக்க வேண்டாம், உரைநடை படிக்க வேண்டாம், இலக்கணம் படித்தா போதும், மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பர்ஸ்பெக்டிவாக இருந்தது. கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட
மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே இதையோடு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் முன்னாடி பயங்கர கட் ஆஃப் அதிகமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் நிறைய படிக்க வேணால் கொஞ்சமாக படித்து மார்க் வாங்கிடலாம், கொஞ்சமாக படித்து மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் தான் இருந்தது. அந்த மனநிலையோடு நீங்கள் போய் எழுத போகும்போது இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு ஒரு 70 அரவுண்டு நீங்கள் நல்லா இது பண்ணியிருக்கீங்கனாலே ஓரளவு நீங்கள் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. 70 கொஷின் நீங்கள் தமிழ் அடிச்சிருக்கீங்கனாலே இந்த பார்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க என்னை கேட்டிங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கொஞ்சம் தன்னம்பிக்கையோடையே இருங்க. அதே மாதிரி சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்க என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குரூப் 2க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் குரூப் 2க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை நான் ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்து பார்த்துக்கிறேன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு பார்க்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகணுன்னா போகலாம். இதில் உட்காந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி இப்படி கேட்டுட்டாங்களே, ஏன் இப்படி கேட்டாங்க, இதனால் எனக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இதை வந்து எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் கட் ஆஃப் கம்மியாகுமே தவிர வேலை கொடுக்காமல் போகிறதில்ல, இல்லை பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிற இது கிடையாது. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் நல்லா இந்த டஃப்பான கொஷின் பேப்பரில் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த இதில் மனநிலையில் நீங்கள் இது பண்ணுங்கள். நான் இப்போ சொல்கிறது வந்து சில பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கும், பட் ரியாலிட்டி இதுதான். ஒரு வாரம் நீங்கள் வந்து இதை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை 1 மாதம் ஃபீல் பண்ணலாம், ஈவன் 1 வருஷமே ஃபீல் பண்ணலாம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணுன்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் இப்படி எடுத்துட்டாங்கங்கிறக்காக அடுத்த எக்ஸாமில் குரூப் 2 படிக்கும்போது டோட்டலாக வெளியிலேருந்து தான் கேட்பாங்க, நம்ம வந்து புக்கே படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளியே சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்ணாதீங்க. இந்த கொஷின் பேப்பர் இப்படி டஃப்பாக கேட்க கட் ஆஃப் குறையுமே தவிர கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கூடுமே தவிர நீங்கள் வெளியிலேருந்து இப்போ இந்த தாட்டி ஒரு எக்ஸாமில் கேட்ட சோர்ஸ் வந்து அடுத்த தாட்டி இதே சோர்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சோர்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவில் பேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இது போக எக்ஸ்ட்ரா எங்கே படிக்க முடியுமோ அந்த ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா படிக்க முடிகிறத பாருங்கள் தவிர ஸ்ட்ராங் பண்ணாமல் பேசிக்காக இருக்கிறதே பார்க்காம இதெல்லாம் கேட்க போகிறதில்ல. அதான் பாதி தானே கேட்குறான், 50 கொஷின்லேருந்து 60 கொஷின் தானே புக்கிலேருந்து கேட்குறான், நான் ஏன் இந்த புக்கை படிக்கணும், பார்த்துக்கலாம், நான் வெளியில் இருக்கிறத நான் தேட போகிறேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேஸை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக பார்க்குறத பாருங்கள், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் அனாலிசிஸு. ஸோ இனிமேல் வரக்கூடிய எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். தமிழில் வந்து அவங்க இலக்கணம் வச்சனால, சிலபஸ் வச்சனால அவங்களுக்கு எதுலேருந்து வேணால் கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி நான் நோட் பண்ணது சிலபஸில் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, தமிழாக்கம், கலைச்சொற்கள். எல்லோரும் எதிர்பார்த்து கலைச்சொற்கள் வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸுன்னு சொல்லிட்டு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கான இதை கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நிறையவே டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி திருக்குறள் பேஸ் கொஸ்டின்ஸும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக அடிக்க முடியாமல், இதுக்கு முன்னாடி கேட்குற திருக்குறள் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இப்போ கேட்குறதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த குறள் என்ன நம்மளுக்கு ரொம்ப படித்தா தான் தெரியும், டக்குன்னு ரொம்ப ஃபெமிலியராக இருக்க குறள் மாதிரி இருக்கிறதுல 1-2 கொஷின் அடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த கலை சொற்கள்லையும் மேக்ஸிமம் அடி வாங்கியிருக்கும். இது போக வந்துட்டு மரபுத்தொடர், பழமொழிகள், இதில் கேட்ட கொஷினும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிற இதில் நிறைய நம்ம படிச்சிருப்போம். அது இல்லாமல் அன்ஃபெமிலியராக இருக்கிற நிறைய இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஸோ இதன் மூலிமா நான் சொல்ல வர்றது, முடிஞ்ச லெவலில் அடுத்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதுமாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் ஜஸ்ட்டு அடுத்த இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லாட்டினா ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ரிசல்ட் வந்த பிறகு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ டிஸ்கஸ் பண்ணி பெருசாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருத்தட்ட கேட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு பெருசாக அந்த இது இருக்காது. ஸோ முடிஞ்ச லெவலில் உங்களோட க்ரோத்துக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி பாருங்கள். கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 80 கொஷின் வரும், 90 கொஷின் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம் வந்து என்னை கேட்டிங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகுமான்னு எனக்கு தெரில. இந்த 80-90 வந்து இப்போ இருக்கிறதுக்கு 60-70க்கு சமம். இவ்வளோ தான் என்னோடய
பர்செப்ஷன் இந்த அனலைசிஸ் பண்ணதில், உங்கள் மைண்ட் செட்டில் இருந்து அனலைசிஸ் பண்ணதில் என்னோடய பர்செப்ஷன். ஸோ இது சொல்லணும்னு தான் நினச்சேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.